எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படி கட்டமைக்கப்படுது, மக்களின் உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது. நல்லா பாரு. புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 1, 2 பதிப்பு வந்துச்சு, நீ பார்த்துருப்ப. செம்மரக்கட்டையை வெட்டுவது குற்றம். செம்மரக்கட்டையை நம்ம வெட்ட வந்துட்டோம்னா 20 பேரை சுட்டு போட்டாங்க ஆந்திர காட்டுக்குள்ள. இதே ஐயா சந்திரபாபு நாயுடு தான். அது குற்றம். ஆனால் அந்த படத்திலே வெட்டி மிக நுட்பமாக கடத்துவார் கதாநாயகன். யாரு? செம்மரக்கட்டையை வெட்டி கடத்து சட்டப்படி குற்றம். அதை கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். 2 படமும் ஓடுது, கைதட்டி ரசிக்கிறான். எப்படி இருக்கு பாரு. மலையை வெட்டி 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 கொண்டு போறான் குவாரி ஓனர். ஏன் அதுக்கு குவாரி? வாரி வாரி கொண்டு போறதுனால அது குவாரின்னு பேர். எப்படி இருக்கு? நீ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கிடையாது. மலையும் மலை சார்ந்த இடமும் குவாரி. மணலை பூரா அள்ளி விற்கிறான். அவனுக்கு பேர் என்ன? மணல் குவாரி ஓனர். சமூக மரியாதை, பெரிய செல்வாக்கு. அரசை அங்கீகரிக்கிறது. எவ்வளவு வேணாலும் வெட்டிக்க, எனக்கு ஒரு லாரிக்கு இவ்வளோ கொடுத்துரு, ஒரு லோடுக்கு இவ்வளோ கொடுத்துரு. இப்போ நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நீரை உறிஞ்சி விற்றுக்கிட்டு இருக்கா. நம்ம வந்தால் தடை. நீர் விற்பனைக்கல்ல, உலக உயிர்களின் உயிர் பாலது. அது எவனுக்கும் கிடையாது, விற்க கிடையாது. தூய குடிநீரை எங்கள் அரசு கொடுத்துரும் மக்களுக்கு. எல்லா உயிர்களுக்குமான நீரை சேமித்து வச்சிரும். அது எல்லாம் மரங்களை வெட்டிட்டா நட்டுது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் நட்டுது. பச்சை போர்வையால் 10 ஆண்டில் என் நாட்டை மூடிடுறேன். மரம் நட்டு வளர்ப்பதற்கென்று பணி, அதற்கென்று பணியாட்கள், அதற்கென்று அரசு பணி. 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் அரசு பணி நட்டு வச்சிடும். வேலை எல்லாருக்கும் கொடுத்துரும். ஊழல் லஞ்சம் ஒழிச்சிடும். அது நிர்வாக சீர்கேடு தான், ஒழிச்சிடும். ஏன்? மன்னன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. நீரும் உயிரன்ற, நெல்லும் உயிரன்ற, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான் மோசிக்கிறனர். நீர் உயிர் தான், ஆனால் அது முக்கியம் இல்லை. நெல் உயிர் தான், ஆனால் அது முக்கியம் இல்லை. ஏன்? இது 2 இருந்தும் ஆட்சி செய்கிற மன்னன் சரியில்லை என்றால் இது என்றும் பயனில்லை. அப்ப என்ன சொல்றான்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். யாரு? மோசிக்கிறனர். இப்ப தலைவன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. தொலைச்சு பெறுவேன். என் சொல்லிட்டு தரான் பாரு. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை. யாரா நீ? யார் வச்சிருக்கா பெண்ணிய விடுதலை? யார் வச்சிருக்கா? பைத்தியக்கார பையில. என் தாய் தன் கற்ப பையிலிருந்து கொடுத்த விடுதலை தாண்டா அந்த மகன். விடுதலை தாண்டா அங்கே இருக்கேன். பைத்தியக்காரடே, எத்தனை காலத்துக்கிட்ட அப்படி பேசி திரும்பி தொலைக்கிறேன்டா அவங்கள.